வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். 24 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு தீவிர திருத்தம். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு திமுக எதிர்ப்பு. துணை தேர்தல் அதிகாரியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மனு. மலேசியாவில் நடைபெற்ற ஆசியா அளவிலான கயிறு இழுக்கும் போட்டி. இந்திய அணி சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற புதுச்சேரி வீரருக்கு முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வாழ்த்து. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான குலோத்துங்கன் இன்று அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் பிழையில்லா வாக்காளர் பட்டியல் குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கலெக்டருமான குலோத்துங்கன் இன்று அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் பிழையில்லா வாக்காளர் பட்டியல் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசும்பொழுது, இந்திய தேர்தல் ஆணையம் துல்லியமாகவும் பிழையில்லா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் நோக்கத்துடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு இத்திருத்த பணி தற்பொழுது மேற்கொள்ளப்படுகிறது. 28/10/2025 முதல் 3/11/2025 வரை தனித்தனி கணக்கெடுப்பு படிவங்கள் அச்சிடுதல் மற்றும் பூத் நிலை அலுவலர்கள், தேர்தல் பதிவு அலுவலர்கள், உதவி தேர்தல் பதிவு அலுவலர்கள் ஆகியோருக்கான பயிற்சி நடைபெறும். 4/11/2025 முதல் 4/12/2025 வரை பூத் நிலை அலுவலர்கள் வீடுதோறும் சென்று முன்பே கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களுக்கு வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை திரும்ப பெறுவார்கள். இல்லாதோர், இடம்பெயர்ந்தோர், மறைந்தோர், மறுபதிவுகள் ஆகியோரை கண்டறிவதோடு தகுதியுள்ள புதிய வாக்காளர் விவரங்களையும் சேகரிப்பார்கள். ஒவ்வொரு வீடும் குறைந்தபட்சம் 3 முறை பார்வையிடப்படும். முன்பே நிரப்பப்பட்ட படிவங்களை வாக்காளர்கள் ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்து பின்னர் பூர்த்தி செய்த படிவங்களை ஆன்லைன் மூலமாகவே பதிவேற்றம் செய்ய வசதி செய்து தரப்பட்டுள்ளது. புதிய வாக்காளர்கள் மற்றும் வரவிருக்கும் வாக்காளர்கள் 18 வயது பூர்த்தி அடைவோர் ஆகியோருக்கு படிவம் 6 மற்றும் அறிக்கை படிவம் வழங்கப்படும். ஒரு வாக்குச்சாவடியில் 1200 வாக்காளர்களுக்கு மேல் இருக்காதவாறு 4/12/2025க்குள் வாக்குச்சாவடிகள் சீரமைக்கப்படும். அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியினை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நேற்று மாலை 6 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அடித்தட்டு நிலையில் வாக்காளர் கணக்கெடுப்பு மற்றும் சரிபார்ப்பு பணியினை சிறப்பாக செயல்படுத்த அரசியல் கட்சிகள் வாக்குச்சாவடி நிலை முகவர்களை நியமிக்குமாறு இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து நிசிலி நிலைகளில் அரசியல் கட்சிகளுடன் கூட்டங்கள் நடத்தி சிறப்பு தீவிர திருத்தம் நடைமுறைகள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் அவர்களின் பங்கு குறித்த விளக்கங்கள் மற்றும் பயிற்சி வழங்கப்படும். 1/1/2026 தேதியின்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் வீடுதோறும் கணக்கெடுப்பில் ஈடுபடும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். புதுச்சேரி மாவட்டத்திற்கான முழுமையான, துல்லியமான மற்றும் பிழையற்ற வாக்காளர் பட்டியலை உருவாக்க ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் மிக அவசியமானது என்று அவர் கூறினார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா துணை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளபடி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் ரெட்டியார்பாளையம் ஜெயாநகரில் உள்ள மாவட்ட தலைமை தேர்தல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. துணை தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, அவைத்தலைவர் SP சிவக்குமார், பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் காங்கிரஸ், NR காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்போது திமுக சார்பில் துணை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் அவைத்தலைவர் SP சிவக்குமார், பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அவசர கதியில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நடைமுறை சாத்தியமில்லாத வடகிழக்கு பருவமழை காலத்தில்
வாக்காளர் திருத்த பணியை மேற்கொள்வது என்பது வாக்காளர்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும். வாக்காளர் பட்டியல் சீரமைக்கப்பட வேண்டும் என்பதை திமுக மறுக்கவில்லை. ஆனால் அதனை அவசர கதியில் செய்யக்கூடாது என்பதுதான் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை வைத்துக்கொண்டு இப்போது இதனை செய்ய தொடங்குவது சரியா என தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக எடுத்த முடிவாக தெரியவில்லை. மக்களாட்சியின் மாண்பை சிதைப்பதை வழக்கமாக கொண்டுள்ள மத்திய பாஜக அரசு தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை தங்கள் விருப்பத்திற்கு வளைத்து செயல்படுத்தி வருவது போல் தேர்தல் ஆணையத்தையும் ஆட்டி படைக்கிறது. அதனால்தான் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் சமீப காலமாக சர்ச்சைக்கு உரியதாகவும் சந்தேகத்திற்கு உரியதாகவும் இருக்கின்றன. முறையான தேர்தல், வெளிப்படையான தேர்தல், நேர்மையான தேர்தல், உண்மையான தேர்தல் நடத்தி வந்த தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு சந்தேகத்திற்கு உரிய தேர்தலை நடத்தி வருவதைத்தான் தமிழ்நாடு முதல்வர் எதிர்க்கிறார். அந்த வகையில் தேர்தல் ஆணையம் அவசர கதியில் வெளியிடப்பட்டுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்க்கிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மலேசியா நாட்டில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் மலேசியா நாட்டில் ஆசிய அளவிலான ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கான கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற்றது. மொத்தம் 12 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வெங்கடேசன், அஜய், பிரசாந்த், குருபிரசாத் மற்றும் வீராங்கனை ஜெயக்குமாரி ஆகியோரும் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சார்பில் பங்கேற்று விளையாடினர். இந்த நிலையில் 23 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான பிரிவில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கமும் 23 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான இருபாலர் அணி வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தது. இந்த இரு அணிகளிலும் புதுச்சேரி வீரர் குருபிரசாத் விளையாடி இந்திய அணியின் வெற்றிக்காக உறுதுணையாக இருந்து தங்கம் மற்றும் வெண்கலப் பதக்கங்களை பெற்று இந்திய நாட்டிற்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். பதக்கம் வென்ற வீரர் குருபிரசாத் மற்றும் சக வீரர்கள் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் புதுச்சேரி மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி வீரர் குருபிரசாத்துக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக லப்போர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் வீரர் குருபிரசாத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். சட்டமன்ற தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் அவசர கதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி உள்நோக்கத்தோடு தொடங்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, வாக்கு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்காத நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறுகிய காலத்தில் மேற்கொள்வதில் உள்நோக்கம் உள்ளது என்றும் இதனை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்றும் கண்டனம் தெரிவித்தார். வாக்கு திருட்டை தடுப்பதற்கு பிரத்யேக செயலி உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இருப்பிட சான்று அவசியம் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு நடமாடும் வாக்காளர்களை உருவாக்கி 5 வருடங்களில் 10 மாநிலங்களில் வாக்கு செலுத்தி தங்களுக்கு வேண்டியவர்களை வெற்றி பெற செய்துள்ளனர் என்று குற்றம் சாட்டிய நிஷா, இதேபோன்று புதுச்சேரியில் வெளிமாநில வாக்காளர்களை வாக்காளர் பட்டியல் சேர்க்கும் பணியை பிஜேபியினர் தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். பேட்டியின் போது புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி ஜெயலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும்.
அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசாலுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josaluka. கூனிச்சம்பட்டு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டது. கூனிச்சம்பட்டு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கப்பட்டது. கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தில் நேற்று நடந்த விழாவிற்கு சங்க தலைவர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுயதொழில் தொடங்கி நிதி உதவி ரூபாய் 12 லட்சத்தை சுய உதவி குழு உறுப்பினர்களிடம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க மேலாளர் விஜயராகவன், இயக்குநர்கள் தியாகராஜன், சுதாகர், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் ஆணையர் எழில்ராஜன், ஞானசேகரன், சீனிவாச மூர்த்தி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், மகளிர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சரசு அம்மா நினைவேந்தலில் முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு அன்னதானமும் பெண்களுக்கு புடவைகளும் வழங்கி நினைவேந்தல் உரையாற்றினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் சமூக சேவை ஆற்றி வரும் பிருத்திவிராஜ் அவர்களின் தாயார் சரசு அம்மா அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் புதுவை தமிழறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு சரஸ்வதி அம்மாளுக்கு நினைவஞ்சலி செலுத்தி அங்கு குழுமியிருந்த 200 பெண்களுக்கு புடவைகளும் அன்னதானமும் வழங்கினார். இந்த நிகழ்வில் வாழை திரைப்படத்தின் நாயகியாகவும் கர்ணன் திரைப்படத்தில் தனுஷ் நடிகருக்கு தாயாகவும் நடித்து புகழ்பெற்ற ஜானகி அம்மாள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி பெண்களுக்கு புடவைகளையும் வழங்கினார். கலை முதியோர் இல்லத்தின் நிறுவனரும் தலைவியுமாகிய கலைவாணி அம்மா அவர்களும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் மகன் பிருத்திவிராஜ் மற்றும் உறவினர்கள், அவ்வூர் பகுதியில் பெரியோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மறைந்த அம்மாவுக்கு நினைவஞ்சலி செலுத்தி புகழ் பாடினர். பொதுப்பணித்துறையில் 4 உதவி பொறியாளர்கள் செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேற்று வழங்கினார். பொதுப்பணித்துறையில் 4 உதவி பொறியாளர்கள் செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேற்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஆகியோர் உடனிருந்தனர். ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் தூய்மை சேவையை வலியுறுத்தி கழிவுகளிலிருந்து கலைப்பொருட்கள் தயாரிப்பதற்கான போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரி நகராட்சி பெருந்தலைவர் காமராஜ் உயர்நிலைப் பள்ளி இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான கலைத்திறனை ஊக்குவிக்கும் பட்சத்தில் கழிவுப் பொருட்களிலிருந்து கலைப்பொருள்களை உருவாக்கும் திறன் போட்டி நடைபெற்றது. இதில் 75 மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கலைப்பொருட்களை உருவாக்கி பங்கேற்றனர். இதன் தொடர்ச்சியாக பள்ளி நிர்வாகம் ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் இணைந்து மூன்று பரிசுகளை தேர்ந்தெடுத்து பரிசளிப்பு விழா இன்று பள்ளியில் நடைபெற்றது. இதில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம், சிவகுமார் மற்றும் கலை ஆசிரியர் திருமதி வானதி அவர்கள் தலைமையில் பரிசளிப்பு வழங்கப்பட்டது. இதில் சுமார் 250 மாணவர்கள், நகராட்சி அதிகாரிகள், சேகர், ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் பணியாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்தகைய போட்டி நடைபெறுவதன் மூலம் குப்பையில்லா புதுச்சேரி நகராட்சியை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை மாணவர்கள் தங்கள் கருத்தில் நிலையாக உள்ளனர்.
புதுச்சேரி துலுக்கானத்தம்மன் நகர் குழந்தைக்கீரப்பாளையம் பகுதியில் குடியிருப்புகளை சுற்றி தேங்கியிருக்கும் மழைநீரால் பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகில் துலுக்கானத்தம்மன் நகர் குழந்தைக்கீரப்பாளையத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் தண்ணீர் வடிய வழியில்லாமல் வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கியுள்ளது. மழை நீரும் கழிவு நீரும் கலந்து துர்நாற்றம் வீசுகிறது. பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் தேங்கி கிடக்கிறது. இதனால் கொசு உற்பத்தியாகும் கூடாரமாக மாறி வருகிறது. இதனால் அந்த பகுதி மக்களுக்கு டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போன்ற நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இங்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள் புகுந்து விடுகின்றன. மழை நீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டார். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் கீழ் இயங்கும் தேசிய பன்முக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளித்தல் நிறுவனம், புதுச்சேரி ஆட்டிசம் நலசங்கம் மற்றும் புதுச்சேரி கற்றல் குறைபாட்டாளர் சங்கம் சார்பில் கற்றல் குறைபாட்டை புரிந்து கொள்ளுதல் தலைப்பிலான தொடர் புனர்வாழ்வு கல்வி நிகழ்ச்சி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயாவில் நேற்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி டிஸ்லெக்சியா சங்கத்தின் புரவலர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் துறை தலைவர் டாக்டர் மகாதேவன், புதுச்சேரி ஆட்டிசம் நலசங்கத்தின் நிறுவனர் திருமதி புவனா வாசுதேவன், NIEPMD இயக்குனர் டாக்டர் நாச்சிகத் ரவுட், புனர்வாழ்வு கல்வி அதிகாரி திருமதி அனுசுயா ஆகியோர் பங்கேற்றனர். 24 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு தீவிர திருத்தம். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு திமுக எதிர்ப்பு. துணை தேர்தல் அதிகாரியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மனு. மலேசியாவில் நடைபெற்ற ஆசியா அளவிலான கயிறு இழுக்கும் போட்டி. இந்திய அணி சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற புதுச்சேரி வீரருக்கு முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வாழ்த்து. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.